காடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த காடு நல்லா இருக்கணும்னு தான் நாம் செடி வைக்கிறோம். காட்டில் போய் விதை எடுத்துன்னு வந்து அது கவரில் போட்டு அதுக்கு செடி பெருசு பண்ணி மண்ணில் காம்பஸ் கலப்பி கவரில் போட்டு அதில் விதை போட்டு வச்சு தண்ணி ஊற்றி அது பெருசு பண்ணி நம்ம புல் தோண்டி அதில் காம்பஸ் போட்டு இது தேங்காய் போட்டு அதில் செடி வச்சு அது பெருசு பண்ணி பாத்தி கட்டி தண்ணி ஊற்றி அது நல்லா வளரணுன்னு நாம் பண்ணுறோம். இப்போ காடு நல்லா இருந்துச்சுன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். எல்லா முருகங்க காட்டில் இருப்போம், வீட்டுக்கு கொல்லைக்கிட்ட வராது. காட்டு மரங்களும் ரெஸ்ட் பண்ணால் மழை வரும், சூடு கம்மியாகும். ஒரு குருவி ஒரு காக்கா எல்லாமே அதில் கூண்டு கட்டும், அதில் வாழும். நம்மளுக்கு இயற்கையாக பக்கத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து சின்ன தம்மாண்டப்பள்ளியிலேருந்து வரோம். என் பேர் பார்வதி. இந்த 4 வருஷம் இருந்து ஒரு 60 ஏக்கர் நிலத்துலேருந்து நாங்கள் செடி வச்சு பெருசு பண்ணுறோம். இப்போ வந்து 15 நாளுக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி ஊற்றுறது. அதனால் வேறு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம் ஆனால் 5 பேர் ஒரு ஆசையோடு வந்திருக்கோம். இங்கே நம்ம மாங்காய் செடி இருக்குது. அந்த மாங்காய் செடியில் புதுசு எடுத்துன்னு வந்து இது ஆரம்பிக்கிறோம். ஊரில் ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் தான் ஊரில் இருந்திருப்பாங்க. இங்கே மீதி 40 பேர் வேலை பயணிக்கிறாங்க. வேலை இல்லாமல் இருந்தால் வெளியே தான் போகிறாங்க. அதனால தான் விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் அந்த விவசாயத்துலேருந்து விஷம் போடாமல் மாங்காய் இது இங்கே எதான இன்னும் பூட்ஸ் இருந்தால் கூட எடுத்துன்னு வந்து இங்கே கொடுக்குற மாதிரி செய்கிறோம். இப்போ இந்த வேலை இருக்கிறதுனால இங்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் இங்கே வேலைக்கு வருவாங்க. இங்கே வேலை செஞ்சு இங்கே இருக்கலான்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். நாங்கள் செஞ்சு அது 4 பேருக்கு இது பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு தோணும். அவங்க தோணி அது நல்லா வாங்கி அது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் இன்னொரு 5 பேரும் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் அப்படியே இன்னும் வருஷமாக போனால் மருந்து போடாமல் பண்ணுறாங்க. இது வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, ப்ராடக்ட்டு இன்னும் பெருசாகும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நாம் இப்படி பண்ணி இங்கே கொடுத்தா இதே யூஸ் ஆகுதுன்னு அப்படியே எல்லோரும் ஒருத்தர் பார்த்து பண்ணுவாங்க. நம்ம ஊர் வெளியே போகாமல் இந்த ஊரில் இருந்து நம்ம பசங்க அவங்க எல்லாமே ஊர் பெருசாக பண்ணி இந்த ஊருக்கே ஒரு இது வரும்.